வணக்கம் மக்களே, வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை தான் பார்க்க போகிறோம் மக்களே. சற்று முன் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடியவர் தான் அமைச்சர் உதயநிதி அவர்கள். தற்போது அவர் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கோர சம்பவம் நடைபெற்றது இல்லையா, இதை பார்வையிடுவதற்காக கள்ளக்குறிச்சி சென்றிருக்கிறார். தற்போது அமைச்சர் உதயநிதி போகும் பொழுதே பார்த்தீங்கன்னாக்க அவருடைய கார் கண்ணாடியும் உடைத்து அவருடைய மண்டையும் உடைக்கப்பட்டிருக்கிறது மக்களே. இதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்க போகிறோம். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் தற்போதைய நிலை என்ன, இதுவரை எவ்வளவு பேர் இறந்து போயிருக்கிறார்கள் பரிதாபமாக அப்படின்றத பற்றியும் தெளிவாக பார்ப்போம். அதற்கு முன்பு நமது அரசியல் நியூஸ் சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நமது அரசியல் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் மக்களே, அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கான அரசியல் நியூஸ் என்ன, இன்றைக்கான அரசியல் அப்டேட் என்னன்றதை தெளிவாக துல்லியமாக நமது நியூஸ் சேனலில் தெரிஞ்சுக்கலாம் மக்களே. மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணி வச்சுக்கோங்க, மறக்காமல் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, தமிழகத்தின் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடியவர் தான் திமுகவின் அமைச்சர் உதயநிதி அவர்கள். தற்போது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நேர்ந்த கோர சம்பவத்தை பற்றி விசாரிப்பதற்காகவும் அது பார்வையிடுவதற்காகவும் அது மட்டும் இல்லாமல் நிதியுதவி கொடுப்பதற்காகவும் சென்ற அமைச்சர் உதயநிதி அவர்களை போகும் பொழுதே காரை மறித்து கள்ளக்குறிச்சி மக்கள் கார் கண்ணாடியை உடைத்து அவர் மண்டையும் சேர்த்து உடைத்திருக்கிறார்கள் மக்களே. இது பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியையும் கோபத்தையும் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் கள்ளக்குறிச்சி மக்கள். அது மட்டும் இல்லாமல் அவரை ஓட விரட்டி அடித்திருக்கிறார்கள் கள்ளக்குறிச்சி மக்கள். அப்படி என்ன தவறு செய்துவிட்டார் அமைச்சர் உதயநிதி அவர்கள் அப்படின்னு தானே கேட்குறீங்க. ஸோ இதற்கு முன்பு பார்த்தீங்கன்னாக்கா 30,000 கோடி ஊழல் வழக்கில் சிக்கியவர் தான் அமைச்சர் உதயநிதி அவர்கள். அதை தொடர்ந்து சனாதன வழக்கிலும் சிக்கியிருந்தார். அதை தொடர்ந்து பல கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் வழக்கிலும் சிக்கியிருந்தார். அதைத் தொடர்ந்து தற்போது கள்ளச்சாராயம் வழக்கிலும் சிக்கியிருக்கிறார். இது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இதை தெரிந்து கொண்ட கள்ளக்குறிச்சி மக்கள் பெரும் கோபத்துடனும் அதிர்ச்சியுடனும் பார்த்தீங்கன்னா அவரை விரட்டி அடித்திருக்கிறார்கள். அவர் மண்டையையும் உடைத்து அனுப்பியிருக்கிறார்கள் மக்களே. இது பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி கொண்டு தான் இருக்கிறது மக்களே. அது மட்டும் இல்லாமல் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் தற்போதைய நிலைப்படி 130க்கும் மேற்பட்ட விவசாய குடும்பத்தினர்கள் இறந்து போயிருக்கிறார்கள் மக்களே. இது உளவுத்துறை ரிப்போர்ட் மூலிமா. ஆனால் வெளியில் நியூஸில் பார்த்தீங்கன்னாக்கா 62 63 இவ்வளோ தான் வந்திருக்கு. ஆனால் 130க்கும் மேற்பட்ட உயிர்கள் போயிருப்பதாகவும் தகவல் வெளியாகி கொண்டு இருக்கிறது மக்களே. இதுதான் அப்டேட். இந்த மாதிரி அரசியல் பற்றின அப்டேட் வேணும்னா மறக்காமல் அப்டேட் பண்ணுறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.